ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப்ஜி எல்லாரும் சேர்ந்து நடித்து ஒரு தெலுங்கு மித்தாலஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக இன்றைக்கி தமிழ் டப்பிங்லே நம்மூர் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கல்கி 2898 AD படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை மகாபாரத போரில் ஆரம்பிக்குது. அப்போ துரோணாச்சாரியாருடைய மகனான அஸ்வத்தாமா அங்கே அடிபட்டு கிடக்கிறாப்புல. கோவத்தில் எந்திரிச்சு ஒரு அஸ்திரத்தை பாண்டவர்கள் மேலே அவர் பிரயோகிக்கிறாரு. இதில் கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம். 1000 சொன்னாலும் பாண்டவர்களுக்கு எதிராக அந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்தினது தப்பு அப்படின்னு கிருஷ்ணர் கண்டிக்க போக, கிருஷ்ணர் மேலேயே கோவப்பட்டு கிருஷ்ணரையே போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுறாப்புல அஸ்வத்தாமா அந்த போரில். இப்போ இதில் கோவத்துக்கு உச்சிக்கு போனால் நம்ம கிருஷ்ணர், இங்கே பாரு, நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், உனக்கு மரணமே கிடையாது, இது உனக்கு வரம் நினைக்காத, உன்னை சேர்ந்தவங்க எல்லாரும் செத்துட்டா கூட நீ எல்லாத்தையும் இருந்து கடைசி வரைக்கும் பார்ப்ப, எத்தனை 1000 வருஷமானாலும் உனக்கு மரணமே வராது, இது சாபம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அஸ்வத்தாமா கிருஷ்ணரை பார்த்து, தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சு, இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னா கிருஷ்ணர் திருப்பி சொல்கிறாப்புல, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் தம்பி, கலியுகம் பிறக்க போகுது, திருப்பியும் நான் அவதரிப்பேன். அப்போ என்னை கொல்றதுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் நீ அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும். அப்படி நீ என்னை அவங்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டேன்னா உன்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இங்கே ஆரம்பிக்கிற கதை. அதுக்கப்புறம், தம்பி எந்த சண்டையில் இறங்கினாலும் நான் தோத்ததே கிடையாது தெரியுமில்ல அப்படின்னு ஒரு பவுண்டி ஹண்டராக சுற்றிக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் இன்ட்ரோக்குள்ளே புகுந்து அப்படி வெளியே வந்து கிட்டத்தட்ட 150 நாள் கருவை சுமக்கக்கூடிய ஒரு தாயுடைய வயிற்றில் இருந்து ஒரு சிரம் எடுக்கணும். அந்த சிரத்தினால தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்க போகுதுன்னு நினைக்கக்கூடிய வில்லனை கிராஸ் பண்ணி இப்படி பல தளங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே போகுது. இதை நான் திருப்பி மொத்தமாக சொன்னேன்னா இது ஒரு 30 நிமிஷத்துக்கு போகும் இந்த கதைக்களை மட்டும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கும் போது இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்பாயிலர் செகண்ட் நான் முதலே தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏங்க மகாநட்டி அப்படின்னு ஒரு சாதாரண நல்ல ஒரு ட்ராமாவை கொடுத்த நாகஸ்வினா இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டராக இறங்கி அடிப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். அப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காப்புல. இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் இது வந்து ஜாக் ஸ்னைடருடைய படம் மாதிரி இருக்குது. என்னங்க இதெல்லாம் ஹாலிவுட்டில் அந்தாள் எடுத்தால் தானே உண்டு, என்ன இவர் எடுத்திருக்காப்புல அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு இந்த படம். அதுவும் குறிப்பாக அந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அதகலமாக காட்சிப்படுத்தப்பட்ட விதத்தில் டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம். இம்மி கூட ஒரு இடத்துல CGI VFX அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் 3Dயில் நான் பார்த்தேன். எங்கேயுமே பிசுரடிக்கலை. சும்மா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு இந்த டீமு. நான் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இவ்வளவு அதகலமாக வந்ததுக்கு முதல்ல ஆக்ஷன் கோரியோகிராஃபருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். சூப்பராக பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் படத்துடைய CGI, VFX, SFX, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, படத்தில் பல இடங்களில் செட் ஒர்க்ஸ் தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு பெருசாக எங்கேயுமே செட்டுன்னு நம்மளால் நம்ப முடியல. அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி, சந்தோஷ் நாராயணனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் அவருடைய எடிட்டிங்னு சொல்லி பல விஷயங்கள் புகுந்து விளையாண்டுருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் நம்ம ஃபியூரியோசா மேட்மாக்ஸ் சாகா படத்தில் வந்த மாதிரியே ஒரு ட்ரக்கை அந்த படத்தில் ஒரு சேஸ் பண்ணுவாங்க ஒரு குரூப்பு. அந்த மாதிரி இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு வண்டியை சேஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்குது. வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பிரிட்ஜ் மேல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, இன்னும் ஒரு சீக்வன்ஸ் 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரே சீக்வன்ஸு சாலிடாக 1/2 ஹவருக்கு மேலே எடுத்திருக்காங்க. அது வேறு லெவலில் வந்திருக்குது. கூஸ் பம்ப் எல்லாத்தையும் வேறு லெவலுக்கு கிரியேட் பண்ணி அள்ளி எரியக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு. செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அதகலம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மொத்த டீமுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இன்னொரு படத்தை இங்கே கொடுத்ததுக்கு. இன்னொரு விஷயம், பொதுவாகவே நல்ல கதாபாத்திரங்கள் இங்கே எழுதினா மட்டும் பத்தாது, அதுக்கு சரியான ஆர்டிஸ்ட்டை நீங்கள் காஸ்ட் பண்ணணும். அதுலேயும் இந்த டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிற மாதிரி அவ்வளவு அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி பல கதாபாத்திரங்கள் அந்தளவுக்கு நல்லா தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் எல்லாம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப சட்டிலாக சும்மா காமெடி பண்ணிட்டு என்னங்க அப்படிங்கிற மாதிரி வர்ற ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுவும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் பிரபாஸ் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. கமல் சார் எத்தனை பேர் உள்ளே இருந்தாலும் அவருக்குன்னு உள்ளே வர்றது 2 சீன் தான். அந்த 2 சீனில் தான் யார் அப்படிங்கிறத நீட்டாக பண்ணிட்டு போயிருப்பார் கமல் சார்.
அமிதாப்ஜியை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய கரியர்லேயே இப்படி ஒரு கதாபாத்திரம் அவருக்கு சிக்கியிருக்காது அப்படிதான் சொல்லணும். பாகுபலி படத்தில் எப்படி கட்டப்பாவுடைய கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் சத்யராஜ் சாருடைய கரியரில் ஒரு சூப்பர் கதாபாத்திரம் சார், இன்னொரு தடவை இப்படி கதாபாத்திரம் கிடைக்காதவருக்கு நம்ம நினைச்சோமோ அதை விட இன்னும் ஒரு மடங்கு தூக்கலான ஒரு கதாபாத்திரம் இதில் அமிதாப்ஜிக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல, வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி பாருங்க, ஒரு மனுஷனுடைய வயசுக்கும் அவர் எப்படி சண்டை போடுறார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. அது டூப் வச்சு பண்ணுறாங்கிறதெல்லாம் வேற மேட்ரு. அது கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அமிதாப்ஜி எல்லாம் வேற லெவலில் வந்து பூந்து விளாண்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அட்டகாசமான ரைட்டிங்கு இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்ட விதத்தில். இன்னொரு பக்கம் தீபிகா படுகோன் ஆகட்டும், ஆனா பெண்ணுக்கெல்லாம் லைஃப்பில் இப்படி ஒரு கதாபாத்திரம் இன்னொரு தடவை கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ரோலை. இப்படி ஒரு கதாபாத்திரமே உங்களுக்கு அமைஞ்சது வரைக்கும் உங்களுடைய கரியர்லேயே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலமாக பண்ணுற மாதிரி ஒரு ரோலு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனாபென் அந்த கதாபாத்திரத்தை. அவங்களாகட்டும், சோபனாவாகட்டும், பசுபதி ஆகட்டும், டேரக்டர்ஸ்லேயே நம்ம ராஜமௌலியும் சரி, ராம்கோபால் வர்மாவும் சரி ஒரு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. சஷ்வதா சாட்டர்ஜி அவருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக எங்கேயுமே நம்ம குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து, குறிப்பாக அமிதாப்ஜிக்கும் சரி ஆனாபென்னுக்கும் சரி அவங்களுடைய கரியர்லேயே பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட்டு கதாபாத்திரங்கள்ங்கிறது இதுதான். அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். படத்தில் உண்மையாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் சந்தோஷ் நாராயண் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் ஹேண்ட் சிம்மர் ரேஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். பட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஒரு காட்சிகளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பை வேறு லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிறது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். நிச்சயமாக சூப்பராக இருக்குது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக நான் சொல்ல மாட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையில் ஆக்சுவலாக என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் முதல்ல யாரெல்லாம் கதாபாத்திரம், அவங்களுடைய நோக்கம் என்ன, அந்த கதாபாத்திரம் எதையும் நோக்கி நகருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபஸ்ட் ஹாஃபில் டைம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் அந்த படத்தை தனியாக தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க பெருசாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைச்சிது. ஆனால் மொத்த படமாக முடியும் போது என்னங்க பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் மாதிரி பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது when compared to the second half. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் மிருணால் தாக்கூர் ஆகட்டும், துல்கர் சல்மான் ஆகட்டும், விஜய் தேவர்கொண்டாவாகட்டும், பிரம்மானந்தாவாகட்டும், திஷா பட்டானி ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள் பெருசாக இவங்க யூட்டிலைஸ் பண்ணவே கிடையாது. ஏங்க ஒரு பேன் இண்டியா படம்னா பேருக்கு உள்ள ஆர்டிஸ்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு நாள் கால் ஷீட்டை வாங்கி உள்ளே எடுத்து போட்டிங்களா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டு, இவங்கெல்லாம் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். பிரம்மானந்தாலாம் எப்பப்பா வாடகை கொடுப்போன்னு சும்மா அதையே அவர் வர்ற 2 சீன் திருப்பி கேட்டு போகிறாரே தவிர என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவரெல்லாம் எங்கேயுமே பெருசாக இவங்க யூட்டிலைஸே பண்ணலை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் இது தமிழ் டப்பிங்கில் தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அப்போ கூட ஒரு சில கதாபாத்திரங்கள் இங்கிலீஷில் தான் பேசுது. அதுக்கு எந்த ஒரு சப்டைட்டில் அப்படிங்கிறது எதையுமே இவங்க போடலை. எனக்கு இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே பிரபாஸுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அடக்கி தான் வாசிச்சிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு மிகப்பெரிய ஹைப்பு, ஒரு கூஸ்பம்பான மொமெண்ட் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடக்கி வாசிச்சதுக்கான காரணம் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஹைப்புங்கிறது நம்ம படம் முடியும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸில் பிரபாஸுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இம்பேக்டை விடணுமோ அந்த அளவுக்கு இம்பேக்டை பெருசாக நம்மக்கிட்ட விடலை. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்தை இவங்க எங்கேயுமே முதல்ல ஃபோர் ஷேடோ பண்ணலை. இவங்க அந்த எந்த இடத்துல அந்த முக்கியமான அன்வீலிங் பாட்டு வருதோ அதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கங்க லைட்டாக இவர் யார் தெரியுமாங்கிற மாதிரியே ஒரு 3-4 காட்சிகளை உள்ளே வச்சுட்டாங்க. மகாபாரத கதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா யார் பிரபாஸுங்கிறது உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். அதனால் இங்கேயே நமக்கு அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸில் நமக்கு அது எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், பட் செகண்ட் ஹாஃப் வேறு லெவல் சம்பவம். அதனாலேயே நமக்கு மொத்த படமாக பார்த்து முடியும் போது பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்து முடிஞ்ச உடனே எங்க என்ன இப்படி முடிச்சிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் எப்படி உட்காந்து வெளியே வந்தோமோ கிட்டத்தட்ட அதே ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் இது. இத்தனைக்கும் இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் லேகிங்கும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வியூவர்ஸை தாராளமாக நீங்கள் தேட்டருக்கு ஒரு தடவை போய் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு லெவலில் டெக்னிக்கலி செம்ம ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸிக்யூஷன் இந்த படம். இதெல்லாம் நம்ம கொடுக்குற 150 ரூபாய்க்கு டெஃபினட்டாக ஒருத்தர் இந்த படம் தாராளமாக நம்ம தேட்டரில் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இதில் அதை நியூரிட்டின்னு சொல்ல முடியாது, டாப்லெஸ் சீனு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி கையை வச்சு மறைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் யூஏ சர்டிஃபைடு தான் இந்த படம்.
அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.